தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். முதலமைச்சர் விஜய் எடுத்த ஒரு திடீர் முடிவு இப்போ டெல்லி வரைக்கும் பயங்கரமான அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு. ஆமாங்க, கேரளாவுல நடந்த காங்கிரஸ் அரசு பதவியேற்பு விழாவுக்கு போக வேண்டிய தமிழக முதலமைச்சர் விஜய் கடைசி நேரத்துல தன் பயணத்தை ஏன் திடீர்னு ரத்து செஞ்சாரு? இதன் பின்னணி என்ன? இதுக்கு பின்னாடி டெல்லியோட மிரட்டல் ஏதாச்சும் இருக்கா? வாங்க முழுசா பார்ப்போம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட ஆதரவோட ஆட்சியை அமைச்சது. கடந்த 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சரா பதவியேத்துக்கிட்டாரு. இந்த விழாவுக்கு ராகுல் காந்தி நேர்ல வந்திருந்தாரு. ஆனா அங்கே அவருக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் தரப்படல அப்படின்னு சில ஊடகங்கள் தெரிவிப்பது வழக்கம். இதனால காங்கிரஸ் தரப்புல கொஞ்சம் வருத்தம் இருந்ததா சொல்லப்படுது. சரி, இங்கதான் ட்விஸ்ட். ஏன் இந்த கேரளா பயண ரத்து? நேற்று கேரளாவில் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெற்று வி.டி. சதீசன் தலைமையில் புதிய அரசு பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த விழாவுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, டி.கே. சிவக்குமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டின்னு தென் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் இதுல கலந்துக்க சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவரும் கண்டிப்பா வர்றேன்னு வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். நேற்று மாலை தனி விமானத்துல திருவனந்தபுரம் போறதுக்காக சென்னை விமான நிலையத்துல அனுமதியும் வாங்கியாச்சு. ஆனா கடைசி நிமிடத்துல விஜய் தன் பயணத்தை ரத்து செஞ்சாரு. இதற்கு காரணமா அவரோட உடல்நிலையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலையில தான் அவர் தலைமைச் செயலகம் போய் சில முக்கிய அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அப்போ கேரளா போகாத அளவுக்கு அப்படி என்ன பின்னணி இருக்கும்? சரி, இப்போ உண்மை என்னன்னு அரசியல் வட்டாரங்கள்ல விசாரிச்சா சில அதிரடியான தகவல்கள் வெளியாகுது. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, விஜய் இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸோட ஆதரவோட ஆட்சியை நடத்தினாலும் இன்னொரு பக்கம் பாஜகவோடவும் ஒரு தொடர்புல இருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இன்னும் டெல்லி போய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கல. ஏன்னா பிரதமர் வெளிநாடு போயிருக்காரு. அவர் வர்ற 22ஆம் தேதி தான் இந்தியா திரும்புறாரு. இதன் பின்னணி என்னன்னா, மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அடிக்கடி ராகுல் காந்தியை சந்திச்சு நெருக்கம் காட்டுறது அவரோட ஆட்சிக்கு ஆபத்தாக முடியலாம் அப்படின்னு அவரோட நலவிரும்பிகள் எச்சரிச்சதா அரசியல் தலைவர்கள் மத்தியில பேசப்படுது. காங்கிரஸோட விஜய் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது அமித்ஷா மற்றும் மோடி தரப்புக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ அமித்ஷாவோட நண்பர் ஒருத்தர் மூலமா பாஜகவோட தொடர்பில் இருக்கிற விஜய தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரத்துக்காக வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவங்களை அமித்ஷா தவக கூட்டணிக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி ரெண்டு பக்கமும் விஜய் காய்களை நகர்த்துறது டெல்லிக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால தான் மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கேரளா போக வேண்டாம்னு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. சரி, இந்த அதிரடி அரசியல் திருப்பத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதை பற்றிய சிலரின் கருத்து என்னன்னா, விஜய் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. தமிழ்நாட்டுல அதிகாரத்தை தக்க வச்சுக்க காங்கிரஸோட ஆதரவு தேவைப்படுது. அதே நேரத்துல ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தணும்னா டெல்லியோட ஆதரவும் கட்டாயம் வேணும். இதனால தான் ராகுலா மோடியான்னு வந்தப்போ இப்போதைக்கு மோடி தான் முக்கியம்னு விஜய் பின்வாங்கியிருக்காரு. இதனால ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கடும் அதிர்ச்சியில இருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ இந்த விவகாரத்தில் இருக்கிற சில பொதுவான பின்னணி மற்றும் கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி, விஜய் உண்மையிலேயே பாஜக மிரட்டலுக்கு பயந்துதான் கேரளா போகலையா? இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் இன்னும் தவக தரப்பிலிருந்து வரல. ஆனா டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை எடுப்பாருன்னு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. இரண்டாவது கேள்வி, இதனால தவக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏதாச்சும் ஆபத்தா? இப்போதைக்கு தமிழகத்துல ஆட்சி தொடர காங்கிரஸோட ஆதரவு விஜய்க்கு தேவை. ஆனா டெல்லியோட அழுத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சா இந்த கூட்டணியில விரிசல் விழ அதிக வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் காட்டும் தகவல்களின்படி கூட்டாட்சி தத்துவத்துல மாநில முதலமைச்சர்கள் டெல்லிக்கு இணக்கமா போறது வழக்கமான ஒன்றுதான். ஆனா விஜயோட இந்த வேகம் ஆரம்பத்திலேயே பல விவாதங்களை எழுப்பியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க காங்கிரஸை பயன்படுத்திக்கிட்ட விஜய் இப்போ டெல்லியோட கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையா காய்களை நகர்த்துறாரு. பிரதமர் மோடி இந்தியா திரும்பிய உடனே விஜய் அவரை சந்திக்க போறாரு. அந்த சந்திப்புக்கு அப்புறம்தான் தமிழக அரசியல்ல ஒரு தெளிவான படம் கிடைக்கும். எப்படியோ அதிகாரத்தை தொடர அமித்ஷா மோடியின் ஆதரவையும் ஆட்சியை தக்க வைக்க காங்கிரசின் ஆதரவையும் பெற்று வரும் விஜய்
என்றாவது ஒரு நாள் இருவரையும் பகைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்த அரசியல் சதுரங்க வேட்டையில ஜெயிக்க போவது யாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா? உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.